வணக்கம், உங்க சேலம் மர தமிழ்ச்செல்வம். இன்னைக்கு குறிஞ்சம்பாடியில காளான் வளர்ப்பு, அந்த காளானுடைய டே இன்னைக்கு. எனக்கு காளானை ஏதோ வறுத்து தான் சாப்பிடுவோம், 60 சாப்பிட்டோம், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், ஒரு காளான் பிரியாணி, இப்படி ஒரு 4 வகையில தான் தெரிஞ்சது. இன்னைக்கு தான் தெரியும் காளான்ல இத்தனை வகைகள் இருக்குது என்று. காளான் பப்ஸ், காளான் இட்லி பொடி, மைதா மாவு இல்லாத காளான் அல்வா, காளான் சாக்லேட், காளான் கோகனட், நம்ம தேங்காய் பருப்பி டீ கடையெல்லாம் பார்த்தப்போ இது நல்லா குட்டியா ஜூட்டா இருக்கு. இதுக்குள்ளதான் காளான் விதை இருக்கு. பட்டர் மஷ்ரூம் அப்படியே எருவோட ஒரிஜினல் காளான். நானே இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மார்க்கெட்ல கூட பார்த்தது இல்லைங்க. உண்மையா அந்த இடி விழுந்த வேட்டி மறுநாள் போய் மண்ணால பறிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு பெரிய காளான எடப்பாடியிலிருந்து நான் வந்த வேட்டி பாக்குறேன். மில்க் காளான் அதிக வெப்பத்துல 35 டிகிரி சிலி வளரக்கூடிய காளான்றாங்க. காளான்ல ஊறுகாய், காளான் மசாலா, காளான்லயே உள்ள சப்பாத்திகளை வச்ச ரோலு, காளான் சம்சா, அப்புறம் காளான் சாக்லேட்டு, காளான் அல்வா, அப்பா என்னென்னலாம் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கௌரி மடத்துக்கு தான் தெரியும். அவங்க தான் எத்தனை ப்ராடக்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு ஐட்டங்களையும் அவங்களுக்கு காளான் பேக்கரி இருக்கா, காளான் அல்வா கடை இருக்கா, காளான் பிஸ்கெட்டு கடை, காளான்ல போட்டு சாப்பிடுற சத்தான பால் காளான்குள்ள கொட்டி சாப்பிடலாம், சாதத்துல கொட்டி சாப்பிடக்கூடிய பொடி அனைத்து நம்ம RR தமிழ் வீடியோல நம்ம அம்பு பிள்ளைங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பூபதி தலைமையில அதை நீங்க கண்டுகளிங்க. அந்த அவருக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு கணவரை மனதார வாழ்த்துற. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எல்லா ஆணுக்கும் பின்னாடி பெண் ஒரு வெற்றியா இருப்பாங்கன்னு. இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.